ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஐடி சேலம். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் A13 அப்படின்ற மாடல் மொபைலு சார்ஜிங் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சார்ஜர் பிளக்இன் பண்ணோம் அப்படின்னா 6 போர்ட் சார்ஜரில் 0.6 ஆம்ஸ் எடுக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி வருது, அதாவது சார்ஜ் ஏரர் அப்படின்ற மாதிரி வருது. ஆனால் கஸ்டமர் கொடுக்கும்போது சார்ஜ் ஏறல அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. இந்த பேட்டரி பூஸ்ட் பண்ணி போட்டோம்னா செட் ஆன் ஆகுது, ஒர்க் ஆகுது. ஆனால் சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் ஏறல அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. இப்போ நான் சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன், ஒரு 1/2 hourக்கு மேலே சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன். 9% வரையும் வந்திருக்கு, ஆனால் ஸ்லோவாக சார்ஜ் ஆகுது. ஸோ கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ சார்ஜிங் தான். ஸோ ஸ்லோ சார்ஜிங்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சார்ஜிங் ஐசி. இது அதுக்கான பக்காயில். ஸோ ஆல்ரெடியே எங்கேயோ வேலை பார்த்துருக்குறாங்க. அதாவது ஒரு மொபைல் கடைக்காரர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர்கிட்ட காம்போ கம்ப்ளைண்ட் சொல்லி வந்தது, காம்போ மாற்றினா அதில் வந்து சார்ஜ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி சொன்னார். ஆனால் இதெல்லாம் வந்து இன்னொரு கடையில் கொடுத்தேன், அவங்க ரெடி பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் ரெடி ஆகலை அப்படின்றதுனால நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதில் என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். காயில் எடுத்து வச்சு காயில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. ஐசியுமே எடுத்து வச்ச மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவிபி ஐசி இருந்திருக்கு, அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா பைபாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, சார்ஜ் போட்டால் பிளக்இன் காட்டுது, சார்ஜ் கூட ஏறுது, பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் டெட் ஸ்லோவில் ஏறுது. ஸோ கம்பைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ சார்ஜிங். அப்போ ஸ்லோ சார்ஜ் ஏறுதுனாலே இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகே ஓய்பி பைபாஸ் பண்ணிக்கிறாங்கன்னா +5 வோல்ட் சார்ஜிங் ஏசிக்கு போயிடுச்சு, பக் ரெகுலேட்டர் வேலை செய்யுது, பக்கை அவுட்புட் வந்து பேட்டரி ஃபெட் வழியாக பேட்டரிக்கு போய் பேட்டரி என்ன ஆகுது, சார்ஜ் ஆகுது. ஆனால் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா ஸ்லோ சார்ஜிங். சரிங்களா? ஸோ இப்போ ஏன் ஸ்லோ சார்ஜ் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாடலுக்கான ஸ்கிமேட்டிக் போய்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட் பேஸ் எடுத்து பைபாஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் ஃபால் ஃபைன் பண்ணிட்டேன். சரி, உங்களுக்கு அது உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து என்னது, ஓய்பேசி உள்ளே பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னையும் அவுட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே தான். ஆனால் ஏன் ஃபேக் சார்ஜிங் வருதுங்கிறது நம்ம ஸ்கிமேட்டிக்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ போர்னியோ ஸ்கிமேட்டிக்ல நம்ம இந்த மாடலுக்கான ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு போர்டில் காட்டின மாதிரி இதுதான் சார்ஜிங் ஐசி, இது அதுக்கான பக் ஆயில். இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இதுதான் என்ன ஐசி, ஓபிஐசி. இதை எடுத்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி காயில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஐசி எடுத்து மறுபடியும் ரீபால் பண்ணி வச்சாங்களா இல்லை ரீப்ளேஸ் பண்ணாங்களான்றது தெரியல. ஆனால் பண்ணியிருக்கிற ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா, ஓவிபிஐசி எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஓவிபிஐசியோட டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதுதான் ஐசிங்க, ஓவிபிஐசி. யூஸ்வலாக இப்போ அந்த ஓவிபிஐசியில் விபஸ் உள்ள இன்புட் ஆகுது, இது இன்னு, இது வந்து என்னது அவுட்டு. அப்போ விபஸ் என்னது உங்களுக்கு அவுட்புட் ஆகுது. இதில் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வெளியே கொண்டு போகிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் செக் பண்ணியிருப்பாங்க. 5 வோல்ட் இன்புட் ஆயிருக்கும், 5 வோல்ட் என்ன ஆகலை, அவுட்புட் ஆகலை. ஸோ அதனால் அந்த சார்ஜிங் ஈஸி எடுத்து என்ன ஓபிஐசி எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, பைபாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 5 வோல்ட் சார்ஜிங் ஈஸிக்கு போகுது, ஆனால் ஸ்லோ சார்ஜிங் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ ஏன் ஸ்லோ சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வி டிடக்ஷன் ஒரு லைன் வெளியே வருது. இப்போ இந்த இடத்துல ஓவிபிஐசி இருந்திருந்தது அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல வி டிடக்ஷன் ஒரு வோல்டேஜ் வெளியே வந்திருக்கும். அது எங்கே போகுது நான் காட்டுறேன், அந்த வோல்டேஜ் வெளியே வந்திருக்கும். இப்போ இவங்க இந்த ஓவிபி எடுத்துட்டு பைபாஸ் பண்ணதுனால அந்த வி டிடக்ஷன் அப்படின்ற அவுட்புட் என்ன ஆகலைங்க, வரல. சரிங்களா? ஸோ அப்போ அதனால ஃபேக் சார்ஜிங் போகுதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, முதல்ல இந்த வி டிடக்ஷன் அப்படின்ற லைன் எங்கே போகுது அப்படின்றது நமக்கு தெரியணும். அது எங்கேருந்து வருது, ஓவிபிலேருந்து வருது, எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கே போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு R5044 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டர் வழியா ஒரு மாஸ்பெட்டோட கேட்டுக்கு இன்புட்டா போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு மாஸ்பெட்டோடைய கேட்டுக்கு இன்புட்டா போகுது. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அந்த வி டிடக்ஷன் அப்படின்ற வோல்டேஜ் ஒரு ரெசிஸ்டர் வழியா ஒரு மாஸ்பெட்டோடைய கேட்டுக்கு இன்புட்டா போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாஸ்பெட் பொறுத்த வரைக்கும் ட்ரெயின், சோர்ஸ், கேட் அப்படின்ற மாதிரி 3 டெர்மினல் இருக்கு. இந்த ட்ரெயினுக்கு என்ன லைன் கனெக்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் டேட்டா நெகட்டிவ் அப்படின்ற ஒரு லைன் வந்து கனெக்ட் ஆகுது. அதாவது இது எங்கேருந்து வருதுன்னா சிசிலேருந்து வருது. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு V8 சார்ஜிங் கனெக்டராக இருந்ததுன்னா மொத்தம் 5 பின் வரும். ஒன்று ப்ளஸ்ஸு, ஒன்று மைனஸு, ஒன்று டேட்டா ப்ளஸ், ஒன்று டேட்டா மைனஸ், இன்னொன்று வந்து என்னது USB ஐடி அப்படின்ற மாதிரி மொத்தம் 5 லைன் வரும். ஸோ அதில் வந்து இந்த டேட்டா நெகட்டிவ் அப்படின்ற லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்பெட்டோட ட்ரெயினில் கொடுத்து எதில் எடுக்கிறாங்க, சோர்ஸில் எடுத்து அது எதோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஐசியோட டேட்டா மைனஸ் அப்படின்ற பேரில் உள்ளே போகுது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு சார்ஜ் டிபி. ஓகேவா? அதாவது டேட்டா ப்ளஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே சார்ஜிங் ஈஸிக்கு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டேட்டா மைனஸ் டேட்டா ப்ளஸ் சிசியிலிருந்து டேரக்டாக எங்கே போகுது, சார்ஜிங் ஈஸிக்கு போகுது. அதில் அந்த டேட்டா ப்ளஸ்ஸை டேரக்டாக சார்ஜிங் ஈஸியோட என்ன பண்ணிட்டாங்க, லிங்க் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த டேட்டா நெகட்டிவ் லைன் இருக்கு இல்லைங்களா,
அதை கொண்டு போய் மாஸ்பெட்ல கொடுத்து, அதை மாஸ்பெட்டை ட்ரெயின்ல கொடுத்து சோர்ஸை கொண்டு போய் சார்ஜிங் ஈஸியோட என்ன பண்ணியிருக்கிறாங்க, கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாஸ்பெட் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா கேட்டுக்கு வோல்டேஜ் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அந்த கேட்டுக்கான வோல்டேஜ் தான் வி டிடக்ஷன் அப்படின்ற வோல்டேஜ். அப்போ இந்த வி டிடக்ஷன் வோல்டேஜ் வந்துச்சுன்னா தான் இந்த மாஸ்பெட் என்ன ஆகும், ஆன் ஆகும். இந்த மாஸ்பெட் ஆன் ஆச்சுன்னா தான் அந்த டேட்டா நெகட்டிவ் லைன் எங்கே போகும், சார்ஜிங் ஏசி போகும். சரிங்களா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஓவிபிஐசி எடுத்து பைபாஸ் பண்ணதுனால, என்ன ஆகி போச்சுன்னா, அப்போ இந்த ஓவிபிஐசியோட இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இன்னு, இது வந்து என்னது, அவுட்டு. சரிங்களா? அப்போ இதை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, பைபாஸ் பண்ணதுனால இந்த வி டிடக்ஷன் அப்படின்ற லைனு டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. ஓகேவா? அப்போ இந்த வி டிடக்ஷன் அப்படின்ற வோல்டேஜ் போகாதனால, அந்த மாஸ்பெட் என்ன ஆகல, வேலை செய்யல. அந்த மாஸ்பெட் வேலை செய்யாதனால டேட்டா நெகட்டிவ் அப்படின்ற அந்த லைன் சார்ஜிங் ஈஸிக்கு போகலை. அதனால உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்லோ சார்ஜிங் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ தியரிட்டிக்கலாக நாம் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஓவிபி பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம போர்டில் பார்த்தோம்னா ஓவிபி பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 5 வோல்ட் சார்ஜிங் ஈஸி போகுது, பக் ரிலேட்டர் வேலை செய்யுது, சார்ஜும் ஏறுது. ஆனால் என்ன ஆகுதுங்க, ஸ்லோ சார்ஜிங் வருது. இப்போ ஸ்லோ சார்ஜிங்கான காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசி இந்த டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்னாலோ, அல்லது அந்த CC1 CC2 சொல்லிட்டு இந்த சி டைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் கான்ஃபிகரேஷன் லைன் கொண்டு போயிருப்பாங்க. அந்த லைன் கனெக்ட் ஆகலைனாலும் உங்களுக்கு ஸ்லோ சார்ஜிங் வரும். ஸோ ஸ்லோ சார்ஜிங்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவிபி பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வி டிடக்ஷன் அப்படின்ற வோல்டேஜ் வரல. ஸோ அந்த வி டிடக்ஷன் வோல்டேஜ் போச்சுன்னா தான் டேட்டா நெகட்டிவ் வோல்டேஜ் சார்ஜிங் ஈஸி போகும். அப்போ தான் உங்களுக்கு சார்ஜிங் என்ன உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, யூஸ்வலாக நம்ம மொபைல் டெக்னீஷியன் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ ஓவிபிஐசி அப்படின்ற பட்சத்தில் அது ஃபால்ட் ஆகி போச்சு, அதாவது ஓவிபிஐசிக்கு இன்புட் வருது அவுட்புட் வரல அப்படின்னா நம்ம எல்லாருமே அதை எடுத்துட்டு என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறோம், பைபாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அது ஒரு ப்ரொடக்ஷன் ஐசி அப்படின்றதுனால நாளைக்கு அது ஃபெயிலியர் ஆகி போச்சு, அப்போ சார்ஜ் ஏறல அப்படிங்கும்போது அப்போ ஓவிபிக்கு முன்னாடி 5 வோல்ட் வருது, பின்னாடி 5 வோல்ட் வரலைன்னா நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கிறோம், பைபாஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நிறைய மொபைல் அப்கிரேட் ஆகிட்டே போகுது, அப்போ சர்க்யூட் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிகிட்டே போகும்போது அப்போ ஓவிபியில் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ சும்மா நீங்கள் பைபாஸ் பண்ணிங்கனால சார்ஜ் ஏறாது. ஸோ அப்போ இந்த மாடல் அதான் சொல்லுது. அப்போ ஓவிபிஎஸ்சி நீங்கள் எடுத்து பைபாஸ் பண்ணிங்கன்னா அப்போ வி டிடக்ஷன் வோல்டேஜ் வெளியே வராது. அப்போ வெளியே வரலங்கும் போது அப்போ சார்ஜ் ஒரு சில மாடலில் சார்ஜ் ஏறாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ சார்ஜிங் வருது. இப்போ சாம்சங்கில் மேக்ஸிமம் ஓவிபிஐசியில் நான் அந்த வி டிடக்ஷன் லைன் பார்த்துருக்கிறேன். ப்ரீவியஸாக ஒரு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறல அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட், அதில் ஓவிபி தான் ஃபால்ட்டு. அதை கடைக்காரங்களே எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, பைபாஸ் பண்ணிட்டாங்க. பைபாஸ் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் ஏறல. அடுத்து அவங்க எதுக்கு போகிறாங்கன்னா சார்ஜிங் ஏசி. அப்போ சார்ஜிங் ஏசி எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ஆனால் சார்ஜ் ஏறல. அதுக்கப்புறம் ஸ்கிமேட்டிக் அனலைஸ் பண்ணும்போது தான் அதுலேயும் இந்த வி டிடக்ஷன் அப்படின்ற லைன் வந்தது. ஓகேங்களா? அப்போ அந்த வி டிடக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, இந்த இன்புட் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்புட்டை அப்படியே நம்ம எடுத்து என்ன பண்ணிடலாம், இந்த இன்புட் லைன் எடுத்து அப்படியே இந்த வி டிடக்ஷனுக்கு ஒரு ஜம்பர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ அந்த வி டிடக்ஷன் வோல்டேஜ் அந்த கேட்டுக்கு போயிடும். அப்போ அந்த மாஸ்பெட் ஆன் ஆயிரும். அப்போ டேட்டா நெகட்டிவ்ங்கிறது சார்ஜிங் ஈஸி போகும்போது உங்களுக்கு கம்ப்ளைண்ட், அந்த சார்ஜிங் எரர் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், சால்வ் ஆகணும். ஸ்கிமேட்டிக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஓவிபி எடுத்து பைபாஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதில் அந்த வி டிடக்ஷனுக்கும் சேர்த்து அந்த 5 வோல்ட் என்ன பண்ண போகிறோம், இன்புட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேற என்ன விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஆக்சுவலாக அந்த சார்ஜிங் ஈஸியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விபஸ் உள்ள போகுது. ஸோ இப்போ இது பிஎம்ஐடி கெப்பாசிட்டி. அப்போ பிஎம்ஐடி கெப்பாசிட்டி எத்தனை வோல்ட் வரணும், 5 வோல்ட் உள்ளே போகுதுன்னா அப்போ இங்கே எத்தனை வோல்ட் தான் வரும், 5 வோல்ட் தான் வரும். சரிங்களா? அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்எக்ஸ்னா சுவிட்சிங்கு. அப்போ அங்கே காயில் போட்டு என்ன பண்ணுறாங்க, சுவிட்சிங் பண்ணுறாங்க. அப்போ சுவிட்சிங் பண்ணி வெளியே வர அவுட்புட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், விபிஹெச் ஆர் வி6ன்னு சொல்லுவோம். இங்கே அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, விபேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ரைட்டா? அப்போ அந்த விபேட் ஒழிஞ்சு அடுத்து அப்படியே உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற பேட்டரி ஃபெட் வழியாக எங்கே போயிடுது, பேட்டரி கனெக்டருக்கு போயிடுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேற என்ன லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்டிபி. இதுதான் டேட்டா மைனஸ் டேட்டா ப்ளஸ். இது எங்கேருந்து வருது, சார்ஜிங் கனெக்ட்லேருந்து வருது. அதில் டேட்டா ப்ளஸ் டேரெக்டாக வந்துடுது, டேட்டா மைனஸ் ஒரு மாஸ்பெட் வழியாக வருது. அந்த மாஸ்பெட்டோட கேட்டுக்கான வோல்டேஜ் தான் அந்த ஓவிபியிலேருந்து கொண்டு வந்திருக்கிறான். இப்போ ஓவிபி அவங்க பைபாஸ் பண்ணதுனால தான் டேட்டா மைனஸ் என்ன ஆகல, வரல. ஏன் வரல அப்படின்னா அந்த கேட்டுக்கான வோல்டேஜ் வரல, ஏன்னா ஓபி எடுத்து பைபாஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அதனால அந்த டேட்டா நெகட்டிவ்க்கான அந்த மாஸ்பெட்டுக்கான கேட் வோல்டேஜ் வராதனால தான் இப்போ ஸ்லோ சார்ஜிங்ல இருக்கு. ஸோ இப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ்சிஎல், இது வந்து என்னது, சிபியோட கம்யூனிகேட் ஆகிற லைனு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் எனேபிள், அடுத்து ஓடிஜி எனேபிள் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து அப்படியே கொஞ்சம் கீழே போனோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி கண்ட்ரோலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வர ரீசன்ட் மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிடி கண்ட்ரோலர் எதுக்குள்ள இருக்கு, சார்ஜிங் ஐசிக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? அதாவது நீங்க யூஸ் பண்ற அடாப்டர், உங்க அடாப்டரும் சார்ஜிங் ஐசியும் என்ன பண்ணிக்குது, கம்யூனிகேட் பண்ணிக்குது.
இப்போ இந்த ஃப்ளாஷ் சார்ஜ் சொல்கிறேன் இல்லைங்களா, அப்போ ஃப்ளாஷ் சார்ஜ் அப்படிங்கும்போது அந்த டர்போ சார்ஜ்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ சார்ஜ் கனெக்ட் பண்ணும்போது உங்கள் சார்ஜரும் சார்ஜிங் ஈஸியும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அப்போ நீங்கள் வந்து கரெக்டான சார்ஜர் தான் போட்டுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் அது ஃபாஸ்ட் சார்ஜ் என்ன பண்ணிவிடும், எனேபிள் பண்ணிவிடும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடி கண்ட்ரோலர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது சார்ஜிங் ஈஸிக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ வர ரீசன்ட் மாடல்லாம் நீங்கள் ஸ்கிமேட்டிக் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன அப்படின்னா இப்போ இந்த CC1 CC2 இருக்கு இல்லைங்களா, இது வந்து சேனல் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. சேனல் கான்ஃபிகரேஷன் 1, சேனல் கான்ஃபிகரேஷன் 2, இதுவுமே அந்த சி டைப் சார்ஜரில் சிசிலேருந்து வருது. ஓகேவா, அப்போ இந்த பின்னு வழியாக தான் அடாப்டரும் சார்ஜிங் ஈஸின்னு நினைக்குது, கம்யூனிகேட் பண்ணிக்குது. அப்போ இதில் ஏதோ இஷ்யூஸ் அப்படின்னா கூட உங்களுக்கு சார்ஜ் ஏறாது, அல்லது ஃபேக் சார்ஜிங் வரலாம், அல்லது ஸ்லோ சார்ஜிங் என்ன ஆகலாம் வரலாம். சரியா, அப்போ இந்த ஸ்கிமேட்டிக்கில் நான் பார்க்கும்போது என்னாச்சுன்னா தனியாக ஒரு ஐசி போட்டிருந்தாங்க. அதனால தான் அதை கூட நான் சொல்கிறேன் நான். அதாவது பவர் டெலிவரி, அதாவது பிடினா பவர் டெலிவரின்னு சொல்லுவாங்க. பிடி ஐசின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஐசியோட பின் டீட்டெயில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து SCL SDA, அப்போ இது சிபியோட என்னது கம்யூனிகேட் ஆகுது. அடுத்து CC1 CC2ங்கிறது டேரெக்டாக எங்கேருந்து வருது, அடாப்டர்லேருந்து வருது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா VBus டேரெக்டாக 5 வோல்ட் என்ன பண்ணுறாங்க, இன்புட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, VDDனா என்னது, இந்த ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ். அது எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்க, 3.3 வருது. ஓகேவா, அப்போ இந்த 3.3 எங்கேருந்து வருது அப்படின்னா அதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு LDO போட்டிருக்கிறாங்க. அதாவது பிடி ஐசிக்கான VDD ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு LDO ரெகுலேட்டர் போட்டிருக்கிறாங்க. அந்த LDO ரெகுலேட்டருக்கு விபேட் என்ன பண்ணுறாங்க, இன்புட் கொடுக்குறாங்க. அடுத்து வி அவுட் எத்தனை வோல்ட்டாக எடுக்கிறாங்க, 3.3 எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் விபேட் போனோடனே அந்த 3.3 வரக்கூடாது, ரைட்டா, ஏன்னா இது எனேபிள் பண்ணணும். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு எத்தனை வோல்ட் கொடுக்குறாங்க, 1.8 வோல்ட். இது பவர் ஐசிலேருந்து வருது. ஓகேங்களா, அப்போ இந்த வோல்டேஜ் வந்துச்சுன்னா அந்த ஐசி என்ன ஆயிருக்கு உங்களுக்கு, எனேபிள் ஆயிரும். அப்போ எனேபிள் ஆனோடனே வி அவுட் எத்தனை வோல்ட்டாக வந்துருது, 3.3 வந்துருது. இந்த 3.3 வோல்ட்டை தான் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த பிடி கண்ட்ரோலருக்கு இன்புட் வோல்டேஜாக கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்போ இந்த வோல்டேஜ் வந்துச்சுன்னா தான் இந்த ஐசி என்ன உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ இந்த ஐசி வேலை செய்யும் போது அப்போ சார்ஜரும் இதுவும் என்ன பண்ணிக்குது, கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அப்போ SDA SCL பின் வழியாக சிபிக்கு என்ன பண்ணுது, டேட்டாவை அனுப்பி உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜ் என்ன பண்ணுது, எனேபிள் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த சர்க்யூட் எங்கே இருக்கணும், சார்ஜிங் ஐசிக்குள்ளே இருக்கணும். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தனியாக போட்டுக்கிறாங்க. அப்போ இதில் இஷ்யூஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகலாம், ஸ்லோ சார்ஜிங் ஃபேக் சார்ஜிங் என்ன ஆகலாம் வரலாம். சரிங்களா, பட் நாம் ஏன் இங்கெல்லாம் போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ஓவிபி எடுத்து பைபாஸ் பண்ணும்போது அந்த வி டிடக்ஷன் ஒரு லைன் அங்கே காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதை அவங்க ஜம்பர் அடிக்கல, அதாவது அவங்களுக்கு தெரியல. ஓகேவா, அப்போ அந்த வோல்டேஜ் போச்சுன்னா தானே இந்த மாஸ்பெட் சுவிட்சிங் ஆகும். அப்போ இது ஆன் ஆச்சுன்னா தான் அந்த டேட்டா நெகட்டிவ் அப்படின்ற வோல்டேஜ் உள்ளே போகும். ஓகேவா, அப்போது இதை நம்ம பைபாஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அப்பயும் ஸ்லோ சார்ஜிங் தான் வருது அப்படின்னா அப்போ இந்த செக்ஷன்லாம் கூட நம்ம என்ன பண்ணி ஆகணும், பார்த்து தான் ஆகணும். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு அவங்க பண்ண ப்ராப்ளத்தை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், பண்ணிட்டு சார்ஜ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜ் இனி அந்த எரர் போயிருச்சு, ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது அப்படின்னா ஓகே தான். இல்லைனா அந்த பிடிஐசிலாம் கூட நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஓகேவா, சரி இப்போ நம்ம அந்த போர்டில் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா VBus வோல்ட்டு சப் போர்ட்லேருந்து ஸ்ட்ரிப் வழியாக முதல்ல இந்த டயோடுக்கு போயிட்டு அடுத்து இந்த கெப்பாசிட்டி வழியாக தான் வருது. ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இன்புட் ஆகுது, ரைட்டுங்களா, 5 வோல்ட் இன்னு, இதுதான் ஓவிபிக்கு இன்புட் ஆகுது. அடுத்து இந்த கெப்பாசிட்டி நம்ம செக் பண்ணோம்னா எத்தனை வோல்ட் காட்டுது, 5 வோல்ட் காட்டுது. அப்போ இது ஓவிபி இன்புட் 5 வோல்ட்டு. அப்போ இது ஓவிபிலேருந்து வெளியே வருது எத்தனை வோல்ட்டுங்க, அதே 5 வோல்ட் வருது. ஸோ இப்போ என்னன்னா இப்போ இங்கிருந்து அப்படிங்க ஜம்பர் அடிச்சிருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐசி தூக்கிட்டு ஐசிக்குள்ளேயே ஐசி கடையில் இருக்கிற பேட்லேயே என்ன பண்ணிட்டாங்க, ஜம்பர் அடிச்சிட்டாங்க. இப்போ இந்த பேட் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா இப்போ இந்த மூணுமே என்னதுங்க இன்னு, இந்த 3 பேடும் என்னது அவுட்டு, இந்த கீழே இருக்கு இல்லைங்களா இந்த மூணுமே கிரவுண்டு. அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இன்னையும் அவுட் என்ன பண்ணிட்டாங்க, ஜம்பர் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த இன்புட் 5 வோல்ட் ஆனது அப்படியே அவுட்புட் என்ன ஆயிடுச்சிங்க, 5 வோல்ட் வந்துருச்சு. சரிங்களா, ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனைனா அந்த டிடக்ஷன் ஒரு லைன் சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து இந்த பேடு தான் டிடக்ஷன். இப்போ நாங்கள் என்ன வோல்டேஜ் வருது, 0.5 தான் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த டிடக்ஷன் வோல்டேஜுக்கும் அதே 5 வோல்ட் எடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த கேட்டுக்கான வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் போகும்போது அப்போ அந்த மாஸ்பெட் என்ன ஆயிடுது உங்களுக்கு ஆன் ஆகி டேட்டா நெகட்டிவ் ஆனது சார்ஜிங் ஈசிக்கு போயிடும். சரிங்களா, ஸோ இப்போயுமே சார்ஜிங் ஈசி வேலை செய்யுது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பாருங்க, சார்ஜிங் ஈசிக்கு 5 வோல்ட் என்ன ஆகுதுங்க, இன்புட் ஆகுதா. அதே மாதிரி இது வந்து பக் ஆயில். அப்போ அந்த காயிலில் செக் பண்ணோம்னா எத்தனை வோல்ட் வருது, 4 வோல்ட் என்ன ஆகுது வருது. சரிங்களா, பேட்டரி நான் கனெக்ட் பண்ணல, அதனால தான் வோல்டேஜ் வேரியேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவுட்புட் வோல்டேஜும் என்ன ஆகுது வருது, ரைட்டா. அப்போ பேட்டரி போட்டோம்னா பேட்டரி சார்ஜ் ஏறுது, ஆனால் என்ன கம்ப்ளைண்ட், ஸ்லோ சார்ஜிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், ரைட்டா. ஸோ இப்போ இந்த டிடக்ஷன் வோல்டேஜ் இந்த ரெசிஸ்ட் வழியா எங்கே போகுது அப்படின்னா இங்கே இருக்கிற மாஸ்பெட்டுக்கு போகுது. இதுதான் அந்த மாஸ்பெட். ஓகேங்களா, அந்த டேட்டா நெகட்டிவ் லைன் வருது இல்லைங்களா, அதுக்கான மாஸ்பெட் இதுதான். அப்போ இந்த மாஸ்பெட்டுக்கான கேட் வோல்டேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ஓவிபியில இருந்து இந்த டிடக்ஷன் பில் வழியா இந்த ரெசிஸ்டுக்கு போயிட்டு இந்த ரெசிஸ்ட் வழியா
இந்த மாஸ்பெட்டுக்கு போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இது என்னது மாஸ்பெட், இது ரைட்டா? இது மாஸ்பெட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி அவங்க பண்ணது தான். இந்த ஜம்பரை நம்ம கழட்டிட்டு மேலே இருக்கிற பேடையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம், ஜம்பர் பண்ணோம் அப்படின்னா அப்போ அங்கே எத்தனை வோல்ட் வர ஆரம்பிச்சிடும், 5 வோல்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்போ கேட்டுக்கு வோல்டேஜ் போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போ ஆல்ரெடி அவங்க அடிச்ச ஜம்பரை எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஜம்பர் அடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இன்புட்டையும் டிடக்ஷன் லைனையும் நம்ம பைபாஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறுதா அப்படின்றத இப்போ செக் பண்ணிடலாம். சரி, ஓகே. போர்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணிக்கலாம். சார்ஜ் பிளக்இன் பண்ணிட்டோம். இண்டிகேஷன் காட்டுது. இப்போ 6 போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன 0.6 தான் எடுத்துகிட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6% சார்ஜ் காட்டுது. 6 போர்ட்டில் 1.1 ஆம்ஸ் 1.2 கிட்ட என்ன பண்ணிக்குதுங்க எடுத்துக்குது. ஸோ அந்த சிம்பிள் போயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த எரர் சார்ஜிங் எரர் வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த எரர் என்ன ஆகலைங்க, வரல. ஸோ இப்போ சார்ஜ் என்ன ஆகுது, ஏறுது. ஸோ ரெடி ஆயிடுச்சுன்றதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, முன்ன 6 போர்ட்டில் 6.6 தான் எடுத்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.1 ஆம்ஸ் எடுக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவிபிஐசி எடுத்து பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுறது தான். ஓவிபிஐசி எடுத்து பைபாஸ் பண்ணுறோம். இப்போ பைபாஸ் பண்ணோன்னே விபஸ் வோல்டேஜ் சார்ஜ் ஈஸி போயிருச்சு. சார்ஜுமே ஏறுது. ஆனால் என்ன கம்ப்ளைண்ட்டுங்க, ஸ்லோ சார்ஜ். ஓகேவா? ஸோ இப்போ ஓவிபிஐசி பைபாஸ் பண்ணதுனால ஏன் ஸ்லோ சார்ஜ் மோடுக்கு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ஜிங் ஏசிக்கு டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் சிசிலேருந்து போகணும். அதில் டேட்டா ப்ளஸ் டேரெக்டாக போயிடுச்சு. இந்த டேட்டா மைனஸ் மட்டும் ஒரு மாஸ்பெட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாஸ்பெட்டுக்கான கேட்டுக்கான வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓஇபிலேருந்து வி டிடக்ஷன் அப்படின்ற பேரில் போகுது. ஸோ அந்த இடத்துல ஓஇபிஐசி இருந்தது அப்படின்னா அந்த கேட்டுக்கான வோல்டேஜ் போயிருக்கும். ஸோ அந்த டேட்டா நெகட்டிவ் சார்ஜிங் ஏசிக்கு போயிருக்கும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜ் எனேபிளாக இருக்கும். பட் ஆனால் இப்போ அந்த ஓஇபி எடுத்து பைபாஸ் பண்ணதுனால அந்த வி டிடக்ஷன் வந்து என்சிஐ போச்சு இப்போ. ஸோ அதனால அந்த கேட்டுக்கான வோல்டேஜ் என்ன ஆகலைங்க, போகல. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த 5 வோல்ட் எடுத்துகிட்டு போய் அப்படியே டிடக்ஷன் பின்னோட நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அந்த டிடக்ஷன் வோல்டேஜ் கேட்டுக்கு போனதுனால செட்டன் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அளவு ஸ்கிமேட்டிக் வச்சு பண்ணிங்கன்னா தான் இந்த அளவு நம்ம டீப்பாக போக முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம எல்லா ஐசியுமே எடுத்து பைபாஸ் பண்ணுற மாதிரி, இப்போ ஓவிபி எடுத்து பைபாஸ் பண்ணுற மாதிரி இதையும் நம்ம பண்ணி அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணி ப்ராப்ளம் என்ன ஆகலை, ரெடி ஆகலாங்கும் போது நமக்கு ஓவிபி மேலே டவுட்டே வராது. ஏன்னா 5 வோல்ட் என்ன ஆயிடுச்சு, அவுட் புட்டு வந்துருச்சு, சார்ஜ் பிளக்கிட்டும் காட்டுது. அப்படிங்கும்போது நம்ம எங்கே போவோம் அப்படின்னா சார்ஜிங் ஈஸி மாற்றிட்டும் பக்காயில் மாற்றிக்கிட்டும் இருப்போம். சரிங்களா? ஆனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா ஆகாது. கடைசியில் சிபி வரி கூட ரீபாலிங் போவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ இது எப்படி நம்மளால சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிமேட்டிக் இருந்ததுனால அந்த ஓவிபியோட பின் டீட்டெயில்ஸ் பார்த்ததுனால அதில் வி டிடக்ஷன் ஒரு லைன் போகுது. ஸோ இவங்க பைபாஸ் பண்ணதுனால அந்த லைன் என்சிஐ போச்சு அப்படின்றத ஸ்கிமேட்டிக் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக் வச்சு பார்த்தீங்கன்னா தான் 100% நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். பேசிக்காக அந்த ஹார்ட்வேர் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஜம்பர் சொல்யூஷன் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. பட் அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கியூட் அப்டேட் ஆகும்போது அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ ஸ்கிமேட்டிக் வச்சு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் 100% பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி உங்களுக்கும் ஸ்கிமேட்டிக் லெவலில் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ அட்வான்ஸ் பேட்ச் EMC பேட்ச் ஒன்று மார்ச் மந்த் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபியூ சீட்ஸ் தான் இருக்குது. தேவைப்படுறவங்க நம்ம அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.